பேசணும்னா பேசிட்டே இருக்கலாம், அதுக்கு நேரமே போதாது. அந்த அளவுக்கு தலைவருடைய சாதனைகள் இருக்கு. முதலமைச்சராக இருக்கும்போது மட்டுமல்ல, அதுக்கு அப்புறமும் தலைவர் எத்தனையோ சாதனைகள் செஞ்சிருக்கிறார். கரூர் பகுதியில் வாழ்ற மக்களுடைய மிகப்பெரிய பிரச்சனை தண்ணி பிரச்சனை, மின்சாரம் பிரச்சனை. விவசாயம் பண்ணும்போது மின்சாரமும் தேவைப்படுது, தண்ணியும் தேவைப்படுது. நமது தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது 7,000 கோடி கடனை தள்ளுபடி செஞ்சாரு. இலவச மின்சாரம் கொடுத்தாரு, இலவச மோட்டார் கொடுத்தாரு. ஆனா இன்னைக்கு இந்த பகுதியில் இருக்கிற 12 பேருக்கு மேற்கொண்டு விவசாயிகள் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லல, இரங்கல் தெரிய வைக்கல, எதுவுமே பண்ணல. ஆனா நமது தலைவர் ஆட்சியில இல்லைனாலும் ஒரு குடும்பத்துக்கு தலா 50,000 ரூபாய் கொடுத்துட்டு அவங்க காப்பாத்திருக்காரு. உங்களுக்கு ஒரு பிரச்சனை வேண்டாம், உங்க வீட்டு மூத்தவராக நான் இருக்கேன், உங்க காப்பாத்துறது நான் இருக்கேன்னு தலைவர் சொல்லியிருக்கிறாரு. உங்களுக்கு நாளைக்கு ஒரு பிரச்சனை வேண்டாம், மத ரீதியாகவே இருக்கட்டும், அரசியல் ரீதியாகவே இருக்கட்டும், எந்த வகையில தமிழ்நாட்டில் வாழ்ற மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தா இதே போல உங்க காப்பாற்றுறதுக்கு நமது தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறாரு. ஆனா அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இதுவரைக்கும் எதுவுமே செய்யல. 3 வருடங்கள் முன்னாடி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்க தேர்தல் அறிக்கையில ஒவ்வொரு வீட்டுக்கு 20 லிட்டர் தண்ணி கொடுக்க போறேன்னு சொன்னாங்க. இன்னைக்கு கொடுக்கறாங்க, ஆனா 20 லிட்டர் இல்ல, 10 ரூபாய் ஒரு பாட்டில் தண்ணி. உலகத்துல எங்கேயுமே ஒரு கவர்மெண்ட், ஒரு அரசாங்கம் மக்களுக்கு காசு வாங்கி தண்ணி கொடுக்கறது எங்கேயுமே சரித்திரமே கிடையாது. ஆனா தமிழ்நாட்டில் மட்டும் அதிமுக ஆட்சியில் இது நடந்துட்டு இருக்கு. நீங்க பஸ் கட்டணம் ஏற்றிருக்கீங்க, பால் விலை ஏற்றிருக்கீங்க, மின்சாரமே இல்ல ஆனா மின்சார கட்டணத்தை ஏற்றிருக்கீங்க. எல்லாமே நீங்க ஏற்றிட்டு போறீங்க. ஏன் பஸ் கட்டணம் ஏற்றிருக்கீங்க சொன்னதுக்கு அதுல நாங்க ஒன்னும் செய்ய முடியாதுன்னு சென்ட்ரல்ல வந்து பெட்ரோல் டீசல் வேலையை ஏற்றிருக்காங்க.